மணிகண்டனின் நோக்கத்தை அறிந்த குருவும் அவர் அளித்த தட்சணையையும் மனதார பெற்றுக்கொண்டு, ஆனால் முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் வாங்கி கொண்டார். குருவின் முகத்தில் காணப்பட்ட நிலையை கண்ட மணிகண்டனும், தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம் என்று குருவிடம் பணிந்து நின்றார். சில நொடிகளில் யோசித்த குருவும் மனதில் தைரியத்துடன் மணிகண்டனிடம் தன் மனதில் இருந்து வந்த பல நாள் கவலைகளை அவரிடம் கூறினார். அதாவது தனக்கென்று இருக்கக்கூடிய மகனும் பேச இயலாமல் இருப்பதை மணிகண்டனிடம் கூறி, என் மகனுக்கு பேச்சு அளிக்க முடியுமா என்று கேட்டார். குருநாதனின் விருப்பத்திற்கேற்ப அவ்விதமே ஆகட்டும், கவலை கொள்ள வேண்டாம் என்று உரைத்து குருநாதனின் மகனை அழைத்து தான் கொடுத்த தட்டில் இருந்த கனியை எடுத்து குருவின் மகனிடம் கொடுத்தார். பின்பு அவ்விடமே அக்கனியை உண்ண சொன்னார். மணிகண்டனின் கூற்றுக்கிணங்கி அப்பாலகனும் அக்கனியை உண்டார். பாலகன் கனியை உண்ட முடித்ததும் மணிகண்டன் பாலகனை கண்டு, என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை கவனத்துடன் பார். இப்பொழுது நான் உன்னிடம் என்ன உரைக்கின்றேனோ அதை மீண்டும் என்னிடம் உரைக்க வேண்டும் என்று அவனை தன் அருகில் அழைத்து கொண்டு அவனிடம் பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய என்ற அஷ்டாட்சர மந்திரமான ஓம் நமோ நாராயணய என்னும் மந்திரத்தை கூறி, இப்பொழுது என்னிடம் உரை என்று கூறினார். பாலகன் சொல்ல முயலுகையில் அவன் கண்ட பகுதியில் தன் கரங்களால் முழுமையாக அழுத்தியதில் நிகழ்ந்தது ஒரு அற்புதம். அதாவது மணிகண்டன் கூறிய பஞ்சாட்சர மற்றும் அஷ்டாட்சர மந்திரத்தை கூற அவனும் அம்மந்திரங்களை மெதுவாக அனைவரும் கேட்கும் வண்ணம் உரைக்கத் தொடங்கினான்.